our Easy Maths channel. Today என்ன பார்க்க போறோம்னா 11th standard chapter 8ல exercise 8.1ல problem number 11 பார்க்க போறோம். problem number 11ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ABC ன்னு ஒரு முக்கோணம் கொடுத்திருக்காங்க. அதாவது ABC ன்ற முனைப்புள்ளிகளாக கொண்ட ஒரு முக்கோணம் கொடுத்திருக்காங்க. அந்த முனைப்புள்ளிகள் இணைச்சோம் அப்படினா நமக்கு முக்கோணம் கிடைச்சிரும். அந்த முக்கோணத்துக்கு மூணு பக்கம் இருக்கு இல்லையா, மூணு பக்கத்துக்கும் ஒரு நடுப்புள்ளி இருக்கும் இல்லையா, அந்த நடுப்புள்ளி என்ன கொடுத்திருக்காங்க DEF ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது BCயோட மையப்புள்ளி D னும் ஏசியோட மையப்புள்ளி ஈனோ ஏபியோட மையப்புள்ளி எஃப்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா AD வெக்டார் பிளஸ் BE வெக்டார் பிளஸ் CF வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்பயும் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ல கொண்டு வருவோம். அப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 8.1 பொறுத்த மட்டும் நமக்கு என்ன அப்படின்னா என்ன புள்ளிகள் கொடுத்திருப்பாங்க, அந்த புள்ளிகளுக்கு நிலை வெக்டார் எழுதணும். ஆரிஜின் O பொறுத்து நிலை வெக்டார்கள் எழுதுவோம். அதுக்கப்புறம் அதோட மையப்புள்ளி கொடுத்திருப்பாங்க, மையப்புள்ளிக்கு நிலை வெக்டார் எழுதணும். மையப்புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தெரிஞ்சுட்டாலே இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாவே நம்மளாவே போட்டுடலாம். பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணுமே இருக்காது. என்ன கொடுத்திருக்காங்க கிவன் எழுதிட்டு அதை வந்து எதாவது மாத்தி எழுதணும் அப்படின்னா நிலை வெக்டார்களா மாத்தி எழுதுவோம். நிலை வெக்டார்களை எப்படி எடுத்திருக்கோமோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுத்திருக்கிற புள்ளிகளுக்கு நிலை வெக்டார்கள் எழுத போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏன்ற புள்ளினா OA வெக்டார். அப்போ OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார், Bன்ற புள்ளிக்கு OB வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார், Cன்ற புள்ளிக்கு OC வெக்டார் ஈக்குவல் டு C வெக்டார் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்னன்னா DEF அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு வந்து என்னன்னா மையப்புள்ளிகள். இப்போ BCயோட மையப்புள்ளி D-ஆ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இந்த வெக்டார் பிளஸ் இந்த வெக்டார் இது ரெண்டோட நிலை வெக்டார்களை கூட்டி ரெண்டால டிவைட் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணி எழுதணும் நமக்கு எப்படி கிடைக்கும், OD வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2. ஏன்னா BCயோட மையப்புள்ளி Dனா OB எப்படி எழுதியிருக்கோம் Bன்னு எழுதியிருப்போம், OC வந்து Cன்னு எழுதியிருப்போம். ஸோ B வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2. அதே மாதிரி இதே எழுதணும்னா OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் பிளஸ் A வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2, OF வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பை 2ன்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க, எத்தனை புள்ளி கொடுத்துருக்காங்க அத்தனை புள்ளிக்கு நம்ம மையப்புள்ளியை கண்டுபிடிச்சு எழுதிடும். இதை வந்து 3 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இதுக்கே இந்த மையப்புள்ளி கண்டுபிடிச்சு நம்ம எழுதுறதுக்கே நமக்கு 1 மார்க் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மையப்புள்ளிகளை கண்டுபிடிச்சு எழுதிடணும். அது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டு நமக்கு சப்ஸ்டிட்யூட் எதுவுமே பண்ண தெரியலனா கூட எதையாவது ஒன்று சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு லாஸ்ட்ல 0 வெக்டார்னு எழுத சொல்லியிருக்காங்களா, ஸோ ஈக்குவல் டு 0 வெக்டார் நம்ம ப்ரூவ் பண்ணாலுமே மார்க் போடுவாங்க. ஸோ அது நம்ம ஏதாவது இந்த மாதிரி நிறுவுகன்ற கணக்கு வந்தாலே நம்ம எதையாவது ஒன்று பண்ணி வச்சு ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வந்துட்டோம்னா அது கண்டிப்பா மார்க் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் 1 மார்க்னாலும் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம எழுதணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். நம்ம ப்ராப்பரா பார்க்கலாம். AD வெக்டார் பிளஸ் BE வெக்டார் பிளஸ் CF வெக்டார் ஈக்குவல் டு AD வெக்டார் எப்படி எழுதிக்கலாம், ரெண்டு நிலை வெக்டார்களை பிரிச்சு எழுதுவோம். அப்ப எப்படி எழுதுனா OD வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் BE வெக்டார் எப்படி எழுதலாம், OE வெக்டார் மைனஸ் OB வெக்டார்னு எழுதுவோம். பிளஸ் CF வெக்டார் எப்படி எழுதலாம், OF வெக்டார் மைனஸ் OC வெக்டார்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் எல்லா வெக்டார்களுக்கும் நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கோம், அந்த வெக்டார்களை ரெண்டு நிலை வெக்டார்களை இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். OD வெக்டாரா B வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2 மைனஸ் OA வெக்டார் வந்து A வெக்டார் பிளஸ் OE வெக்டார் வந்து A வெக்டார் பிளஸ் A வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2 மைனஸ் OB வெக்டார் வந்து B வெக்டார். OF வெக்டார் என்ன அப்படின்னா A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பை 2 மைனஸ் OC வெக்டார் மேல C வெக்டார்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எல்லாத்துலயும் 2 தான் காமனா இருக்கு. ஸோ 2ஆல ஃபுல்லா எல்சிஎம் எடுத்து விட்டுறோம். இப்போ எல்சிஎம் எடுத்து விட்டா என்ன ஆகும், இதை வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணணும், இதை 2ஆல மல்டிபிள் பண்ணணும், இதை 2ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிபிள் பண்ண என்ன வரும், B வெக்டார் பிளஸ் C வெக்டார் இது அப்படியே தான் இருக்கும் மைனஸ் 2A வெக்டார் பிளஸ் A வெக்டார் பிளஸ் C வெக்டார் minus 2b vector plus a vector plus b vector minus 2c vector divided by 2 வந்துரும் by 2 வந்துரும். இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் b vector எத்தனை b vector இருக்கு, இங்க ஒரு b vector இருக்கு, இங்க ஒரு b vector இருக்கு. அப்ப 2b vector minus 2b vectorனா இப்போ 0 vectorனு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் a vector plus a vectorனா 2a vector, இங்க minus 2a vector இருக்கு. அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணா அதுவும் நமக்கு 0 வெக்டார் தான் கிடைக்கும். C வெக்டார் இங்க ஒரு C வெக்டார் இருக்கு, இங்க ஒரு C வெக்டார் இருக்கு. அப்ப 2C வெக்டார் இங்க பிளஸ் மைனஸ் 2C வெக்டார். அப்ப இதையும் நம்ம ஆட் பண்ணா இதுவும் 0 ஆயிரும். இப்ப ஆக மொத்தத்துல 0 வெக்டார் டிவைடட் பை 2னா நமக்கு என்னதான் கிடைக்க போகுது, 0 வெக்டார் தான் கிடைக்க போகுது. ஸோ நம்ம எல்லாமே வெக்டார்களை தான் கூட்டுறோம். வெக்டார்களை கூட்டுறதுனால நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 0 வெக்டார்னு நம்ம போடணும், 0ன்னு போடக்கூடாது. இதே நம்ம வெறும் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த நம்பரை கூட்டுறப்ப நமக்கு 0ன்னு போட்டுக்கலாம். இங்க வெக்டார்களா இருக்கிறதுனால நம்ம 0 வெக்டார்னு போடணும். ஸோ AD வெக்டார் பிளஸ் BE வெக்டார் பிளஸ் CF வெக்டார் ஈக்குவல் டு
ஜீரோ வெக்டார் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.